ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் கர்த்தருக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இந்த வாய்ஸ் ஆஃப் லார்ட் சேனல் மூலியமா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன குட்டீஸ், எல்லாரும் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? புதுசா பேகு, புதுசா ஷூஸ், புதுசா புக்ஸ் எல்லாமே புதுசா வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எல்லாத்துக்காகவுமே ஏசப்பாக்கு தேங்க்யூ சொன்னீங்களா? எப்பயுமே வீட்டுல ஏதாவது நமக்கு புதுசா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்ல கத்துக்கோங்க, சரிங்களா? இனிமேல் வீட்டுல எந்த ஒரு பொருள் உங்களுக்கு புதுசா வாங்கி கொடுத்தாலும் அந்த பொருளுக்காக ஏசப்பா இது எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? குட்டீஸ், எல்லாரும் வாங்கி கொடுத்த திங்ஸ்க்காக ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லிட்டீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டோரிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிடலாமா? பிரேயர் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? கரெக்ட், கையை கூப்பி கண்ணை மூடணும். நீங்களும் மூடிக்கோங்க பார்க்கலாம். கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வாய்ஸ் ஆஃப் லார்ட் சேனல் மூலியமா அநேக குட்டி பிள்ளைகளுக்கு உம்முடைய வேதத்தில் உள்ள கதைகளையும் வசனங்களையும் சொல்லி கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இந்த வாய்ஸ் ஆஃப் லார்ட் சேனல் மூலியமா எத்தனை குட்டி குழந்தைங்க இந்த கதைகளையும் இந்த வசனங்களையும் கவனித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் மனசுல பதிஞ்சு அதன்படி தன்னுடைய வாழ்க்கைய அவங்க அர்ப்பணித்து தேவனுக்காக வாழ கிருபையும் அனுக்கிரகத்தையும் தரும்படிக்காய் நாங்கள் ஜெபித்து உங்க வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். எல்லாரும் கண்ணை திறந்துட்டீங்களா? வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். பைபிள்ல 2 புக்ஸ் இருக்கு. ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டுல குட்டியா ஒரு மனுஷர் இருந்தாராம். எப்படி இருந்தாராம்? குட்டியா ஒரு மனுஷர் இருந்தாராம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிங்க யார் அந்த குட்டியா இருக்கிற மனுஷன்? நிறைய பேர் சொல்றீங்க போல, எனக்கு கேக்குது. கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? ஆமா அவருதான் குட்டியா இருப்பாரு. குட்டியா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? குட்டியா இருப்பாரு. ஆமா குட்டீஸ், நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். அவர் பேரு சகேயு. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அவர் பேர் என்ன? ஆமா, சகேயு. புதிய ஏற்பாடுல குட்டியா ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் பேரு சகேயு. திருப்பி சொல்லாமா? புதிய ஏற்பாட்டுல குட்டியா ஒரு மனுஷன், அவர் பேரு சகேயு. அந்த குட்டியா இருக்கிற சகேயு கிட்ட நிறைய பணம் இருந்துச்சாம். அவரு ஆயக்காரரா இருந்தாரு. அவரு என்னவா இருந்தாரு? ஆயக்காரரா இருந்தாரு. இந்த சகேயுக்கு ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை. எதுக்காக ஆசை? ஏசப்பாவை பார்க்கிறதுக்காக ரொம்ப ஆசை. ஆனா ஏசப்பா வந்தா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிடுவாங்களாம்? கூட்டமா கூடிடுவாங்களாம். இந்த குட்டியா இருக்கிற சகேயுவால ஏசப்பாவை பார்க்கவே முடியாதாம். ரொம்ப பாவம் இல்ல? ஏசப்பா ஒரு நாள் எரிகோவுக்கு நடந்து வந்தாங்களாம். நடந்து வரும்போது இந்த சகேயுக்கு ஏசப்பாவை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தாராம். ஆனா இந்த சகேயு ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இவரால ஏசப்பாவை பார்க்கவே முடியல. ஏன் தெரியுமா? ஏசப்பா வந்தா சும்மா வருவாரா? அவரை சுத்தி நிறைய ஜனம் வந்துகிட்டே இருந்ததுனால எல்லா ஜனங்களும் ஹைட்டா இருப்பாங்க. ஆனா இந்த சகேயு மட்டும் எப்படி இருந்தாரு? குட்டி ஒன்று இருந்தாரு. எல்லாரும் ஏசப்பாவை சுத்தி இருக்கிறதுனால இந்த சகேயுவால ஏசப்பாவை பார்க்கவே முடியல. இந்த சகேயு என்ன பண்ணாரு தெரியுமா?
இந்த சகேயுக்கு ஒரு ஐடியா வந்தது. குடு 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 குடுன்னு ஏறி போயிட்டு ஏசப்பாக்கு முன்னாடி அங்க ஒரு காட்டத்தின் ஒரு மரம் இருந்தது. இங்க நமக்கு தென்னை மரம், மாங்காய் மரம், முருங்கை மரம்னு இருக்குல்ல, அது மாதிரி அங்க காட்டத்தி மரம்னு ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல குடு குடு குடுன்னு ஏறி உச்சியில போய் நின்னுட்டாரு. எங்க உச்சியில போயிட்டு, எங்க மரத்துடைய உச்சியில போயிட்டு சகேயு அங்க போய் உக்காந்தாரு. அங்க இருந்து ஏசப்பாவை எப்படி பார்த்திருப்பாரு? இவ்வளோ ஹைட் இல்ல மரம், இப்படி ஏசப்பாவை பார்த்திருப்பாருல, எப்படி இப்படி எக்கி ஏசப்பாவை பார்த்திருப்பாங்க. ஆனா ஏசப்பா சகேயுவை எப்படி தெரியுமா பார்த்தாரு? இப்படி பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? இப்படி பார்த்தாரு. சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா. எப்படி கூப்பிட்டாரு? எப்படி கூப்பிட்டாரு? சகேயுவே இப்படி மேல பார்த்து, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டுல இன்னைக்கு தங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே சகேயுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பாவை நான் பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன், ஆனா ஏசப்பா என் வீட்டுல வந்து தங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சகேயுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு உங்க மம்மி உன்னுடைய டாடி உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்கி தரேன்னு சொல்லிட்டா நீ எவ்வளோ ஹாப்பியா இருப்ப. அந்த மாதிரி சகேயுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. நான் எப்படியாவது ஏசப்பாவை பார்த்தா போதும் அப்படின்னு இருந்த சகேயுக்கு ஏசப்பா இப்படி அண்ணாந்து பார்த்து, சகேயுவே நீ கீழே வா, நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சகேயுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏசப்பா என் வீட்டுக்கு வராரு, ஏசப்பா என் வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சகேயு என்ன பண்ணா, குடு 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 குடுன்னு அந்த மரத்துல இருந்து கீழே வந்தான். ஏசப்பா சகேயுடைய வீட்டுக்கு போன உடனே சகேயு, கெட்ட மனுஷனா இருந்த சகேயு என்ன பண்ணிட்டான், ரொம்ப நல்லவனா மாறிட்டான். எப்படி தெரியுமா? யார் யார்கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ராவா காசு வாங்கினானோ அவங்க எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிடுறேன், திரும்பி நாளை தனியா கொடுத்துடுறேன். நான் யார் யார்கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ராவா காசு வாங்கி வச்சிருக்கானோ, யார்கிட்ட எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் காசெல்லாம் வாங்கி நான் நிறைய பணம் சேர்த்து வச்சேனோ அது எல்லாத்தையுமே என்ன பண்றேன், நான் ஜனங்களுக்கு கொடுத்துடுறேன். எவ்வளவா தரேன், 4 மடங்கா நான் திருப்பி கொடுத்துடுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி சகேயு சொன்னானா. ஏசப்பா சகேயுடைய வீட்டுக்கு போன உடனே சகேயு பாத்தீங்களா, நான் யார் யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கணும்னோ, அநியாயமா நான் யார் யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கணும்னோ அவங்களுக்கு நான் நாளை தனையா நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல. அது போலதான் இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்துலயும் ஏசப்பா வந்தாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பொய் பேசுறது, திருடுறது, அடுத்தவங்களை பத்தி போட்டு கொடுக்கறது, கோவப்படுறது, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, இந்த எல்லா குணமும் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏசப்பா நம்மளுடைய இருதயத்துல வரணும். இன்னைக்கு ஏசப்பா உங்களுடைய வீட்டுக்குள்ள வர ஆசைப்படுறாரு. நீங்க ஏசப்பாவை கூப்பிடுவீங்களா? நம்ம கூப்பிடலாமா? கூப்பிடணும்னா என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. ஏசப்பா சகேயு உங்களை பார்க்க ஆசையா இருந்தாங்க, அவங்கள நீங்க பார்த்து நீ சீக்கிரமா ஓடிவா, நான் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்களும் எங்களுடைய வீட்டுல தங்குறதுக்காக உங்களை அழைக்கிறோம். குட்டீஸ் நீங்க கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பா எங்க இருதயமாக்கப்பட்ட எங்களுடைய வீட்டுல நீங்க வந்து தங்குங்க. அப்போ நாங்க எந்த பாவங்களையும் செய்யாம உமக்காக பரிசுத்தமாய் வாழுவோம். சகேயு போல நாங்களும் இந்த நாளில உங்களை கூப்பிடுகிறோம். எங்களுடைய இருதயமாக்கப்பட்ட வீட்டுல வந்து தங்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வசனத்துக்குள்ள போலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.
திருப்பி சொல்லாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். திருப்பி சொல்லாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். திருப்பி சொல்லுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்ன குட்டீஸ், ஏசப்பாவை பார்க்க உங்களுக்கும் ஆசையா இருக்கா? நீங்க போயிட்டு சகையும் மாதிரி காட்டத்தி மரத்துலலாம் ஏற வேண்டாம். உங்க வீட்டுல முழங்கார் படிட்டு ஏசப்பாவை நோக்கி ஏசப்பான்னு கூப்பிட்டாலே போதும். ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. சரியா? அடுத்த வாரம் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். பாய். பிரைஸ் லார்ட்.